ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம் நேரம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரோமானியா ஸ்டடி விசா ப்ராசஸ். அதாவது நீங்கள் ரோமானியாவில் போய் படிக்க போகிறீங்க அப்படின்னா ஸ்டடி விசாவோட டைப்ஸ் என்னென்ன இருக்குது, ஸ்டடி விசா அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை, இந்த ரோமானியா ஸ்டடி விசா எங்கே எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் யூரோப்பியன் நேஷன் சேர்ந்தவங்க கிடையாது, நீங்கள் வேறு ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து ரோமானியா போய் படிக்க போகிறீங்க, லாங்கர் தென் 90 days, அதாவது 90 daysக்கு மேலே ஸ்டே பண்ணி படிக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ரோமானியா லாங் ஸ்டே விசா அப்ளை பண்ணி வாங்கிட்டு தான் போகணும். இந்த ரோமானியா ஸ்டடி விசா லாங் ஸ்டே விசா கேட்டகரியில் வருது. இதை சிம்பிள் டி ஆர் எஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ரோமானியா ஹை பர்ஃபார்மன்ஸ் அண்ட் மாடர்ன் எஜுகேஷன் சிஸ்டம் வச்சுருக்காங்க. ஃபாரின் சிட்டிசன்ஸ் ரோமானியாவில் ஸ்டே பண்ணி படிக்கணும் அப்படின்னா அவங்க அவங்களோட ஓனான எக்ஸ்பென்சஸில் ஸ்டே பண்ணி படிக்கலாம், இல்லைனா ஸ்காலர்ஷிப்ஸ் கூட வாங்கிக்கலாம். ரோமானியா கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்பை மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ் தராங்க. இது ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது பேச்சுலர்ஸ், மாஸ்டர்ஸ் இல்லைனா பிஹெச்டி டிகிரி ப்ரோக்ராம் படிக்கிறவங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்காலர்ஷிப் மூலயமா உங்களோட எக்ஸ்பென்சஸ், அதாவது என்டையர் டியூரேஷனோட எக்ஸ்பென்சஸையுமே கவர் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ரோமானியா லாங் ஸ்டே விசா, சிம்பிள் டி ஆர் எஸ்டினா என்ன அப்படின்றத பற்றி. இந்த லாங் ஸ்டே விசாவை யாருக்கு தராங்க அப்படின்னா தேர்ட் கண்ட்ரி நேஷனல்ஸ்க்கு தராங்க. ஸோ அவங்க ரோமானியாவுக்கு எந்த பர்பஸ்க்காக ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரீ கிராஜுவேட், கிராஜுவேட் இல்லைனா போஸ்ட் ஸ்டடி கிராஜுவேட், ட்ரைனிங் ஆர் இன்டர்ன்ஷிப். ஸோ இவங்களுக்கு இந்த லாங் ஸ்டே விசாவை தராங்க. நீங்கள் ரோமானியாவில் படிக்கும்போதே ஒர்க் பண்ணலாமா அப்படின்னு ஒரு சில டவுட்ஸ் இருக்கும். ஸோ ரோமானியா ஸ்டடி விசா நீங்கள் ரோமானியாவில் படிச்சுக்கிட்டே பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணும். அதாவது நீங்கள் 4 hours a day பார்ட் டைமாக ஒர்க் பண்ணலாம். இந்த பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுறதுக்கு செப்பரேட்டாக ஒர்க் பர்மிட் எதுவுமே தேவை கிடையாது. இப்போ நம்ம ரோமானியா ஸ்டடி விசா அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் ரொமானியாவில் எந்த யூனிவர்சிட்டியில் போய் படிக்க போகிறீங்களோ அவங்கக்கிட்டேருந்து அக்செப்டன்ஸ் வாங்கியிருக்கணும். செகண்ட் உங்களோட யூனிவர்சிட்டி உங்களுக்கு அக்ரிமெண்ட் ஃபார் என்ரோல்மெண்ட் இஷ்யூ பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அங்கே போய் படிக்கிறதுக்கு ரொமானியன் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன்லேருந்து ஆத்தரைசேஷன் வாங்கியிருக்கணும். நெக்ஸ்ட்டு தேர்ட் ப்ரூஃப் ஆஃப் டியூஷன் ஃபீஸ் பெய்டு ஃபார் அட்லீஸ்ட் 1 year. நீங்கள் ஸ்காலர்ஷிப்பில் போகிறீங்க அப்படின்னா இது கிடையாது. நெக்ஸ்ட் ஃபோர்த் ப்ரூஃப் ஆஃப் ஃபினான்ஷியல் சப்போர்ட். ஃபிஃப்த் போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட். நெக்ஸ்ட் சிக்ஸ்த் அகாமடேஷன் ப்ரூஃப் இன் ரொமானியா. செவன்த் ஹெல்த் இன்சூரன்ஸ். எயித் ரொமானியா லாங் ஸ்டே விசா அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த ஃபார்மை நீங்கள் ரொமானியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ் வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நைன்த் உங்களோட வேலிட் பாஸ்போர்ட். உங்களோட பாஸ்போர்ட் அட்லீஸ்ட் 3 months வேலிடிட்டி பியாண்ட் யோர் ஸ்டே. நெக்ஸ்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ். இந்த ரோமானியா லாங் ஸ்டே விசா அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ ஆகும் அப்படின்னா 120 euro வரைக்கும் ஆகும் மார்க்டு டிக்கு. இப்போ நம்ம ரோமானியா லாங் ஸ்டே விசா அப்ளிகேஷன் ஃபார்ம் பற்றி பார்க்கலாம். எல்லா அப்ளிகண்ட்டுமே இந்த லாங் ஸ்டே விசா அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி தேவையான ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அட்டாச் பண்ணணும். நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ரோமானியா ஸ்டடி விசாவை எங்கே எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பற்றி. ஸோ நீங்கள் விசா அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டே அவங்கக்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கணும். அதாவது எம்பசியில் அட்வான்ஸாக அவங்கக்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கணும்.
விசா அப்ளிகேஷனை நீங்களாகவே இன் பர்சனாக போய் சப்மிட் பண்ணணும். விசா அப்ளிகேஷனை போஸ்ட்லேயோ இல்லை கொரியர்லேயோ அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. நீங்கள் ரொமானியன் எம்பசி, உங்களோட ஹோம் கண்ட்ரியில் இருக்க ரொமானியன் எம்பசியை காண்டாக்ட் பண்ணி அவங்கக்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கணும். அப்பாயின்மெண்ட் டேட் அன்னைக்கு உங்களோட டாக்குமெண்ட்ஸ் ப்ளஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம் எடுத்துகிட்டு போயிட்டு சப்மிட் பண்ணிவிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு வரணும். இன்டர்வியூலாம் முடிச்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா ரொமானியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ் உங்களோட லாங் ஸ்டே விசா அப்ளிகேஷனை ப்ராசஸ் பண்ணி அட்லீஸ்ட் 45 டேஸ்க்குள்ளே அவங்க ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு தருவாங்க. இந்த வீடியோவில் நம்ம ரொமானியா ஸ்டடி விசா பற்றி டீட்டெயிலாக பார்த்துருப்போம். அதாவது ரொமானியா ஸ்டடி விசானா என்ன, அது மட்டும் இல்லாமல் ரொமானியா ஸ்டடி விசா அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை, விசா காஸ்ட் எவ்வளோ ஆகும், அப்ளிகேஷன் ஃபார்ம் என்ன, ப்ராசஸிங் டைம், அது மட்டும் இல்லாமல் ரொமானியா ஸ்டடி விசா எங்கே எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துருப்போம். இந்த மாதிரி ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் இருக்குது. அதாவது வேறு நாட்டுக்கு போய் சுற்றி பார்க்குறதுக்கு டூரிஸ்ட் விசா எங்கே எப்படி அப்ளை பண்ணுறது, வேறு நாட்டுக்கு போய் படிக்கிறதுக்கு ஸ்டூடெண்ட் விசா எங்கே எப்படி அப்ளை பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் ஒர்க் விசா பற்றியும் டீட்டெயில்ஸ் போட்டிருக்கேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் ஆல்ரெடி நம் நேரம் யூடியூப் சேனலில் இருக்குது. பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி அவங்கள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு ஏதாவது குவரிஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் த வாட்ச்.